யுகாதி ஃபெஸ்டிவல் வரப்போது நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக இந்த போலி ரெசிபி செய்வாங்க. போலி ரெசிபி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒவ்வொரு ஊரில் போலியை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்றதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த போலிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இது 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா இல்லனா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவை வந்து நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நல்லா அடிச்சு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு மேல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்த பின்னாடி நல்லா கம்ப்ளீட்டா வந்து வடிச்சிருங்க. தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பு மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரப்பாவோ இல்ல ஃபைனாவோ நீங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் ஜஸ்ட் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்துல பூர்ணம் செய்ய போறோமோ அதுல வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வடிச்சு வச்சிருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகி வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு திக்கா வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. அதனால கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா வந்து அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சிருக்க பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பூரண உருண்டை எந்த சைஸ்ல நீங்க உருட்டி இருக்கீங்களோ அதே சைஸுக்கே வந்து போலி மாவும் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையிலே வந்து இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நடுவுல பூரண உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. உள்ளுக்கு ஸ்டஃபிங் வச்ச பின்னாடி ஒரு ஆயில் கவரோ இல்ல வந்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லனா வந்து வாழை இலை எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போலி மாவை வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கவர் வச்சிருங்க. வச்சுட்டு கையில இந்த மாதிரி தட்டிக்கலாம். இல்லனா சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இப்படியே நீங்க பண்ணிக்கலாம். இல்லனா ஸ்டஃபிங் எப்பவும் போல வச்சுட்டு மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலா வந்து எண்ணெயை தடவி உள்ளுக்க பூரணத்தை வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில எண்ணெயை தடவி நல்லா வந்து தட்டிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் ஆயில் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு எப்பவும் போல சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டுக்கலாம். மேலேயும் கீழே நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். போலி ரெடி பண்ண உடனே மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாட் பாக்ஸ்லயோ இல்லைனா வந்து ஒரு பாத்திரத்திலயோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான பருப்பு போலி வீட்டிலே ரெடி ஆயிரும்.